கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வால்யூம் கண்ட்ரோல் நல்ல வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு சிங்கிள் சேனலுக்கு ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் அப்புறம் ஒரு கிரவுண்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைன் அடிப்போம். ஸோ அதே லைனை கொண்டுட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு வால்யூம் கண்ட்ரோலாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம். பிசிபியில் இருக்கிறது இப்படி நம்ம டேரெக்டாக லைனை அடிச்சு வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ ஆனால் நமக்கு வந்துட்டு நிறைய வால்யூம் கண்ட்ரோல் வந்து பிசிபி இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிலாம் சொருகி வைப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஐசி அந்த ஐசிலாம் சொல்லக்கூடிய அந்த பின் அடாப்டர் மாதிரி இருக்கும். அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்டரிங் பண்ணி லைனை கரெக்டாக பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்யூம் கண்ட்ரோலும் எப்படி பார்த்தீங்கன்னா வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கறதுல இவ்வளோ வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆகாது. அதாவது கரப்புறான்னு சவுண்டு போடலாம் அந்த ப்ராப்ளம். அப்புறம் இந்த டப்பாய்க்குள்ள போட்டு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் கண்ட்ரோல். இவ்வளோ வால்யூம் கண்ட்ரோல் நம்மகிட்ட நல்ல வால்யூம் கண்ட்ரோலாக இருக்கு. ஸோ இனி இது அட்டா பாக்ஸில் ரேடியோ செய்யும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் நாபு பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதுக்கு நான் எந்த கடையில் போய் வாங்குறதுன்னு தெரியல. எங்கள் ஊரில் கடை ஒன்றும் கிடையாது. நீங்க யாராவது இந்த மாதிரி ரேடியோ பொருள் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷாப் யாராவது வச்சிருக்கீங்க இல்லாட்ட உங்க ஊர்ல கடை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இன்ஸ்டால கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.